பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது, அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்கு உரியவை. அவர் நீதியையும் நேர்மையையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. ஆண்டவரது பேரன்பால் பூவுலகு நிறைந்துள்ளது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா டிவி நேயர்களே, உங்களை தினம்தோறும் திருப்பாடலில் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய திருப்பாடலானது திருப்பாடல் அதிகாரம் 33 எடுக்கப்பட்டுள்ளது. அந்த திருப்பாடலை ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் என்றால், ஆண்டவருக்கு நாம் எவ்வாறு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அர்த்தத்தை தாவீது அரசர் இந்த திருப்பாடல் வழியாக நம்மளுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்று இஸ்ராயல் மக்கள் தங்கள் கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துயரத்திலும் ஆண்டவரை தயவாக தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவருக்கு நன்றி மட்டும் செலுத்த அவர்கள் துணை புரிந்தார்கள் என்ற அர்த்தத்தில் தாவீது அரசர் இந்த திருப்பாடலை எழுதியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது உடன்படிக்கை பேழை சமயத்திலும் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற விதத்தில் இவர் எழுதியிருக்கிறார். எனவே பிரியமானவர்களே, இந்த திருப்பாடலை 3 அர்த்தத்தில் நாம் பார்க்கலாம். ஆண்டவர் நம்மை வழி நடத்தியிருக்கிறார், ஆண்டவர் நம்மை பாதுகாத்திருக்கிறார், ஆண்டவர் காப்பாற்றி வருகிறார் என்று 3 அர்த்தத்தில் தாவீது அரசர் இது அழகாக இந்த திருப்பாடலை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறார். முதல் பகுதி, ஆண்டவரின் வார்த்தையின் மீது நம்பிக்கை கொள்வது. இந்த வார்த்தை தான் நமது வாழ்வில் பல குழப்பங்களை ஏற்படுத்தி தருகிறது. ஏனென்றால் நம்ம இந்த வார்த்தையால் பலரை நாம் காயப்படுத்துகிறோம், இந்த வார்த்தையால் பலரை நாம் ஏமாற்றுகிறோம். ஆனால் ஆண்டவர் அன்று கொடுத்த அந்த உடன்படிக்கையின் பேழையின் மூலம் அவர் இஸ்ராயல் மக்களுக்கு கொடுத்த அந்த உடன்படிக்கையின் நம்பிக்கையின் வார்த்தை ஹெசட், நான் உன்னை அன்பு செய்கிறேன், நான் உன்னை என் மகனாக மகளாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று அந்த வாக்குறுதி தந்த இறைவன் இன்றளவும் இந்த நொடி வரையும் அவர் அது காத்து வருகிறார். ஆனால் அந்த வார்த்தை தந்த இறைவன், வார்த்தையாக வந்த இறைவன், அந்த வார்த்தையை வைத்து நாம் எவ்வாறு மற்றவர்களை காயப்படுத்துகிறோம், எவ்வாறு மற்றவர்களை ஏமாத்துகிறோம், எவ்வாறு மற்றவர்களை கேலி செய்கிறோம், எவ்வாறு மற்றவர்களை துன்பப்படுத்துகிறோம். பிரியமானவர்களை சிந்திப்போம். ஆண்டவர் கொடுத்த வார்த்தை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை தரக்கூடியதாக அமையும். ஆனால் நாம் அந்த வார்த்தையால் மற்றவர்களை காயப்படுத்துகிறோம். இன்னும் ஆழமாக சிந்தித்து பார்த்தோம் ஆனால் இந்த வார்த்தை கொடுத்த இறைவன் வாழ்வையும் கொடுத்திருக்கிறார். எனவே அந்த வாழ்வு தந்த இறைவனை நாம் ஒருபோதும் காணாமல் நம் சுயநலத்தில் வாழ்கிறோம். ஆண்டவர் தாமே அவருடைய உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட மனிதனை மறந்து அவனை ஒரு பொருளாக பயன்படுத்தி, அவனை ஒரு கொச்சை வார்த்தையால் கேவலப்படுத்தி, அவமானப்படுத்தி, நிந்தைப்படுத்தி அவனை கேவலப்படுத்துகிறோம். ஆனால் உண்மையாக யாரை அவமானப்படுத்துகிறோம், யாரை கஷ்டப்படுத்துகிறோம், யாரை ஏமாற்றுகிறோம்? வார்த்தையால் நம்மை படைத்த இறைவனை தாம் ஏமாற்றுகிறோம். அது மனிதன் அல்ல, கடவுளின் உருவிலும் சாயலும் படைக்கப்பட்ட மனிதன் அது கடவுளையே கொச்சைப்படுத்துவதாக, கடவுளையே அவமானப்படுத்துவதாக, கடவுளை ஏமாற்றப்படுத்துவதாக இந்த ஆழமான கருத்தினை தாவீது அரசர் முதல் படியில் நம்மளுக்கு எடுத்துரைக்கிறார். இரண்டாவது படியாக பார்த்தோம் என்றால் தாவீது அரசர் நம்மிடம் கூறுகிறார், காப்பாற்றுகிறார். அதாவது காத்திருத்தல், ஆண்டவருக்காக காத்து கொண்டே இருக்கணும். காத்திருத்தல் என்பது
எல்லா பணியும் செய்து நம் ஓய்வு எடுப்பதல்ல, அல்லது அவர்களை பார்த்து கொள்வார்கள் இவர்களை பார்த்து கொள்வார்கள் என்று காத்திருப்பது உண்மையான காத்திருத்தல் அல்ல. மாறாக ஆண்டவரை சிக்கென்று பிடித்து கொண்டு, ஆண்டவரை இது உம்மது மகிமைக்காக செய்கிறேன், எனது பேருக்காகல, என்னுடைய புகழுக்காகல, ஆண்டவரை இது உமக்காக செய்கிறேன் என்று ஆண்டவருடைய மகிமைக்காக காத்து கொண்டிருந்து, ஆண்டவருடைய அருளுக்காக காத்து கொண்டிருந்து நாம் செய்யும் பொழுதுதான் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நாம் உண்மையில் உணர்வோம். பிரியமானவர்களை, நாம் செய்கின்ற பணி யாருக்காக செய்கிறோம்? நமக்காகவா, நமது பெருமைக்காகவா, அல்லது ஆண்டவருடைய மாட்சிக்காக, மகிமைக்காகவா? சிந்திப்போம். மூன்றாவது பகுதியாக ஆண்டவர் கூறுகிறார் பாதுகாப்பு. பாதுகாப்பு நம்மிடமிருந்து பிறருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்க வேண்டியது. ஆனால் நம்மிடமிருந்து பிறருக்கு அவமானத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கக்கூடியதாக நாம் மாறுகிறோம். ஒரு மிருகங்களாக மாறிவிடுகிறோம். பிரியமானவர்களை, ஆண்டவர் தொடக்க நூலில் வாசித்தோம் என்றால், மனிதனை படைக்கும் பொழுது ஆதாமிடம் ஒரு குறையை காண்கிறார். அது என்னவென்றால், மனிதனுக்கு இணையாக இனி ஒரு மனிதன் தான். ஆண்டவர் மிருகத்தை கொடுத்து மிருகத்தை வைத்து சந்தோஷமாக இருப்பான் என்று நினைத்தார். ஆனால் மனிதனுக்கு மிருகத்தின் மீது ஆசை அல்ல, மாறாக ஒரு மனிதன் மீதுதான் ஆசை. ஆனால் நாம் அந்த மனிதனை பாதுகாப்பாக பயன்படுத்துகிறோமா, அல்லது அவர்களை அந்த மிருகத்தனத்திலிருந்து, மிருகத்தை கூப்பிடுவது போல அந்த மனிதனையும் நாம் கூப்பிட்டு அவனை அவமானப்படுத்துகிறோமா? சிந்திப்போம், ஜெபிப்போமா. எங்களை படைத்து பராமரித்து வருகின்ற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, நீர்தாமே உமது வார்த்தையால் எங்களை ஆசீர்வதித்து வழி நடத்தி வந்திருக்கிறீர். ஆண்டவரே, பல சமயத்தில் அந்த வார்த்தையால் நாங்கள் பிறரை கஷ்டப்படுத்தி இருக்கிறோம், ஏமாற்றி இருக்கிறோம், அவமானப்படுத்தி இருக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தை கொடுத்தவர் நீர், எங்களையும் பாதுகாத்து வருகிறீர். ஆனால் நாங்கள் பிறரை பாதுகாக்காமல் நாங்கள் சுயநலமாக மாறிவிடுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் செய்வதும் நடப்பதும் இயங்குவதும் உமது மகிமைக்காக, ஆனால் நாங்கள் எங்களது பெருமைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, இவ்வேளையிலே தாவீதோடு இணைந்து எங்களையும் மன்னித்து உமது கருவிகளாக எங்களை மாற்றும். ஆமேன்.